அவர் இன்றும் ஜீவிக்கிறார். உலகத்தில் எத்தனையோ கல்லறைகள் உண்டு, ஆனால் திறந்தப்பட்ட கல்லறை இன்னும் மூடாமல் இருக்குன்னா அவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களோடு என்னோட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் மரித்தவர் நமக்கு அல்ல, அவர் 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். ஹல்லேலூயா. உயிர் தெரிந்தவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் மாத்திரம் அல்ல, மோசேக்கு இருந்தது மாத்திரம் அல்ல, ஆபிரகாமுக்கு இருந்தது மாத்திரம் அல்ல, அவர் உங்களுக்கும் எனக்காகவும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தவர் மரித்த வண்ணமாகவே அல்ல. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அநேகரோட வாழ்க்கையில் எத்தனையோ பேரோட வாழ்க்கையை இன்னைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். உடைந்து போன வாழ்க்கையை அவர் கட்டார், உண்மை உள்ளவர். ஆமென். நேற்று தினத்தில் விடுதலை கூட்டத்தில் நாங்கள் ஒரு சாட்சியை கேட்டோம். அவங்க சொன்ன சாட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, தேவன் அவர்களுக்கு கூட இல்லை அப்படின்னா அவங்களோட குடும்பமே உடஞ்சிருக்குமா. 2 விஷயம் நடந்திருக்கணுமா. ஒன்று டைவோர்ஸ், அப்படிலாம் மரணம். தேவன் இன்றைக்கு அவர்களை சாட்சியோடு வைத்திருக்கார் என்பதுக்கு முக்கிய காரணம் தேவன் அவர்களோடு கூட இருந்திருக்கார். ஆமென். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை எங்களோடு கூட நீங்கள் ஆராய்ச்சி கொண்டிருப்பீங்களா? தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், அவர் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒருவேளை உடைந்து போன நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், வியாதியின் படுக்கையில் நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே விஷயம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவரை கொண்டு நம்ம மதிலை தாண்ட போகிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை கொண்டு மதிலை தாண்ட போகிறோம், ஒரு சேனைக்குள்ளே பாய போகிறோம். கரைகளை உற்சாகமாக தட்டி, அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒடிந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் இல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் இல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு
உலர்ந்து போன என் கோல துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வு ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோல துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வு ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் புதுவாழ்வு தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பு தந்தது, அவர் கொண்ட காயங்கள் புதுவாழ்வு தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு வாழ்வே, அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு வாழ்வே, அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரை பெற்றிருக்க நம்மளாலும் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். ஒருவேளை உங்களோட வாழ்க்கை துளிந்து போன நிலைமையில் இல்லவென்றாலும், அழிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், தேவன் உங்களை கூட சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அவர் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட தாவீதோடு கூட இருந்த தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக அவர் கொடுக்குறாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. வேதாகமத்தில் அவர் கொடுக்க ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்கும் ஒரு கிரயத்தை செலுத்தணும். இந்த கிரயம் இல்லாமல் ஒன்றையும் நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த கிரயம் அவரை ஆராதிப்பது. ஆமென். சாதாரணமான தேவன் அவர்கள் கூடலாம் இல்லை. அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்லவே இல்லை. இதோ பிறந்தும் ரட்சிக்கப்பட்டும் வளர்ந்தும் பரலோகம் போனது மாற்றம் அல்ல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு லைஃப் அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கை மட்டும்தான். ஆனால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா தேவனை ஆராதிக்கிற தூதி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். இதை ஞாயிறு ஆராதனை மாத்திரம் அவரை ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் ஆராதிக்கணும். தாவீது சொல்றது போல, தாவீதுக்கு வந்த துன்பங்கள் அநேகம். அவர் மரணத்துக்கு பயந்து ஓடுறார், எங்கெங்கேயோ ஓடுறார். அவர் அரசனாக ஆகினும் ஓடுறார். ஆனால் அவர் சொல்றது ஒன்றே ஒன்று தான், என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அவரை ஆராதிப்பதை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை ஆராதிப்பதை அவர் விட்டு கொடுக்கவே கிடையாது. ஆராதனையினால் அவர் வெற்றி சிறந்தார். அன்னைக்கு பவுலும் சீலாவும் இதே ஒரு சூழ்நிலை தான் இருந்தாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் அவருக்கு ஆராதனையினால் முடிக்கப்பட்டது. அதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பூட்டை உடைக்கிறதுக்கே 1000 பேர் தேவை. பலமுள்ள சுத்தி வேணும், கோடாரி வேணும், எல்லாமே வேணும். ஆனால் அன்றைக்கு ஒன்றுமே பண்ணல. அவங்க 2 பேரும் முட்டி போட்டு ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்கள் என்றால் உங்கள் சிறையிருப்பு மாற்ற அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக எரிகோ போன்ற மதில்கள் வந்தாலும் சரி, யோர்தானை போன்ற வெள்ளங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. ஆமென். ஏதோ ஆராதனை என்பது வெறும் பாடல் மாத்திரம் அல்ல, இசையோடு சேர்ந்து பாடுறதுக்கு மாத்திரம் அல்ல. ஆராதனை என்பது ஒரு அர்ப்பணிப்பு. ஆமென். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அர்ப்பணிப்போடு நீங்கள் அவரை ஆராதிப்பீர்கள் என்றால் உங்கள் நிலைமையை மாற்ற அவர் உண்மை உள்ளவர். மருத்துவ அறிக்கைக்கு என்ன வேணா இருக்கலாம். உங்களுக்கு கேன்சர்னு சொல்லலாம், உங்களுக்கு என்ன மருத்துவ அறிக்கைக்கு என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று தான், அவர்களை ஆராதிக்கிற ஆராதனை உங்களுக்கு இருக்குமே ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் உண்மை உள்ளவர். ஒரு கண்ணீரோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இதில் எங்களோடு கூட டிவியில் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களா, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், அவரை ஆராதிக்கிற ஆராதனை உடையவர்களாக நீங்கள் மாறணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. ஏனோ தான் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் இப்படி தான் வாழணுன்ற தேவன் நம்மளுக்கு நிறைய முன்மாதிரிகளை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. அது ஒன்று தான், அவரை ஆராதிப்பது தான். ஹல்லேலூயா. இல்லை கண்களை மூடி அன்னைக்கு தாவீது சொன்ன அதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். எந்த காலத்திலும் எல்லா நேரத்திலும் நான் ஆராதிப்பேன்ப்பா. என்னுடைய சூழ்நிலைமைக்கு என்ன வேணா வரலாம், என்னுடைய சூழ்நிலைமைக்கு எப்படி வேணா மாறி போகலாம், ஆனால் நான் உண்மை ஆராதிப்பில் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்ப்பா. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா? எல்லாம் கண்களை மூடி வானத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி, அப்பா உண்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பேன், இன்னும் தூதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் தூதிப்பேன், இன்னும்
நிற்பீங்கன்னா, பலவீனத்தோடு நீங்கள் நிற்பீங்கன்னா, தேவன் உங்களோடு பார்த்து சொல்லுகிறது ஒரே விஷயம், அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஆமென். அவரை ஆராதிக்கிற ஆராதனை உடையவர்களாக நீங்கள் மாறணும். இந்த ஆராதனை என்பது வெறும் பாட்டு, நான் சொன்னது மாதிரி வெறும் பாட்டா இல்லை, உள்ளத்தின் ஆழத்தின் அர்ப்பணிப்போடு அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர் என்பதை நீங்கள் அறிக்கை பண்ண அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தூக்கி போட போனவங்களே எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே குறையே வரல. காரணம், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆமென். சாதாரணமாக தேவன் அவர்களோடு கூடலாம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர் கூட சாதாரணமானவர் இல்லை, தாவீது கூட சாதாரணமாக இல்லை, தானியேல் கூட சாதாரணமாக இல்லை, பவுல் ஷீலா கூட சாதாரணமாக அவர் இல்லை. அவர்கள் எல்லாம் தேவரை ஆராதித்த ஆராதனை வீரர்களாக இருந்தார்கள். ஆமென். இன்னைக்கு உங்களுடன் எங்களுடன் தேவன் கடந்து வரணும் அப்படின்னா நம்முடைய நாவு அவரை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கணும். இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா உண்மை துதிக்கிறத உண்மை ஆராதிக்கிறத விட்டு கொடுக்கவே கூடாதப்பா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அப்பா, எப்படிப்பட்ட கட்டுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சிறையிருப்புகள் வந்தாலும் உண்மை துதிப்பை நான் விட்டு கொடுக்கவே மாட்டான்ப்பா. ஒருவேளை கண்ணீர் இருக்கலாம், குழந்தையின்மை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், குடும்பத்தில் சர்ச்சிக்கப்படாத அநேகர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் துதிக்கிறத மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. அவர் துதிக்கு பாத்திர, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும்,
பில்லி கிரகாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தேவனோடு உருவாடின ஒரு மனிதர். அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு அவருக்கான தேவையெல்லாம் வாங்கிட்டு பில்லிங் கவுண்டரில் போய் நிற்கிறாரு. பில் போடுற ஒரு கேர்ள் ஒரு பாய் தெரியல, அவங்க வந்து பில் போடாமல் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகி என்னாச்சு, நீங்கள் என்னையே பார்க்குறீங்க, பில் போட மாட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த நபர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ கேன் see Christ in youன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவை நான் உனக்குள்ளாக பார்க்கிறேன். ஆமென். எவ்வளோ பேர் ஒரு பாக்கியம் இல்லை, கிறிஸ்து நம்ம கூட வருவதை காட்டிலும் கிறிஸ்து எனக்குள் இருப்பது மேலான காரியம். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை அந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, எனக்கு இருக்கு அந்த வாஞ்சை. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துக்குள் இருப்பீர்கள் ஆனால் கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். ஆமென். கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் இருப்பார். ஆமென். நீங்கள் கிறிஸ்துக்குள் நடக்க 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 உங்கள் வியாதியின் கட்டுகள் மாறும். நீங்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளும் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்கை செய்வார். இன்னைக்கு நிலைமை மாறலாம், கண்ணீர்கள் மாறும், கவலைகள் மாறும். ஆனால் நீங்க செய்வது ஒன்றே ஒன்றுதான், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா நீர் சர்வ வல்லவர், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் யாராவது நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்ப்பா. நீர் பெரியவர், நீ அற்புதங்களை செய்கிறவர். உண்மை ஆராதிக்கிற துதி எப்போதும் வாயில் இருக்கும். தாவீது சொன்னது போல நாங்கள் எங்கு கடந்து சென்றாலும், இன்னைக்கு ஒருவேளை எனக்கு ஆராதிப்பது சபை இல்லை, சரியான இடையில நீங்கள் சாக்கு சொல்லவே கூடாது. நீங்கள் ஒருவேளை சமைப்பீங்கன்னா கிச்சன் தான் உங்களோட ஆராதனை கூடம். நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒரு ஆராதனை கூடம். நீங்கள் பிரயாணம் பண்ணுற வாகனங்கள் உங்களோட ஆராதனை கூடம். நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒரு ஆராதனை கூடம். ஆராதிப்பதற்கு எந்த விதத்திலையும் நம்ம குறைஞ்சி போகவே கூடாது. எக்காலத்திலும் எந்நேரத்திலும் ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லிட்டு தாவீது சொன்னது போல, என்னுடைய இன்பம் துன்பம் எவ்வேளையிலும் நான் ஆராதிப்பேன்னு சொல்லலாமா? கரங்களை மறுபடியும் வானத்துக்கு நேர உயர்த்து ஒரு அர்ப்பணிப்போடு கடைசி நம்ம முடிக்க போறோம். அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். நீங்க சொல்ற அந்த வார்த்தையை அவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. இசை இல்லாம நீங்க மாத்திரம் சொல்லலாமா? அல்லேலூயா. சபையாய் சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா. மீண்டுமாக அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கு பாத்திர சேனைகளின் கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களோடு கூட ஆராதனை பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் பிளஸ் பண்றோம் சாமி. அப்பா, பலிப்பீடத்திலிருந்து அக்கினி புறப்படுவதாக, சுகமளிக்கும் வல்லமை புறப்படுவதாக அப்பா, வியாதிகள் சுகமாவதாக, கண்ணீர்கள் மறைவதாக அப்பா, இயலாமை என்ற நிலைகள் மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம் சாமி. எங்க சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் சாட்சியாக நீங்க மாற்றுங்க சாமி. நீர் இம்மைக்கு மாற்றும் தேவன் அல்ல, மறுமைக்கும் தேவன் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த ஒருவேளை எங்களை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எந்த சூழ்நிலைமைகளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் நீர் அவர்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவர். மருத்துவ அறிக்கைகளை மாற்ற நீர் உண்மை உள்ளவர். வியாதியை மாற்ற நீர் உண்மை உள்ளவர். இல்லாமை என்ற நிலைமையை மாற்ற நீர் உண்மை உள்ளவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. அன்றைக்கு அவர்களோடு கூட இருந்த தேவன், தாவீது கூட இருந்த தேவன் அப்பா, தானியேல் கூட இருந்த தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருந்த தேவன், பவுலும் சீலாவோடும் இருந்த தேவன், இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறோம் சாமி. மீண்டும் நாங்கள் ஒவ்வொருவரை சந்திக்கும் போது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று அநேகருக்கு முன்பதாக அப்பா உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக எங்களை நீ மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியா செய்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.